அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலதான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை 1 மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்று விடு. உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு. மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன் மனத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது. அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வலியை தரும். நாமே அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவாங்க என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்று தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து விடுங்கள். அவர்கள் தெரிந்தது அவ்வளவுதான். அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான். அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க அவசியம் இல்லை. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. அது போதும் உன் வாழ்க்கைக்கு. விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாய் வலிக்கும் வரை. உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல, அது ஒரு மனநோய். உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். வெட்கி தலை குனிந்து போகட்டும். எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்கினாயோ அப்போதே நீ குறைந்து விட்டாய். உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை. உன் முன் நின்று பேச முடியாதவருக்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்கி தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது. தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்பவரிடம் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவியை தொலைத்து விட வேண்டும். ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னை சிறந்தவராய் காட்ட சிலர் எடுக்கும் ஆயுதமே பிறரை தவறாய் குறை கூறி விமர்சிப்பது.
பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்கள் நீ எச்சரிக்கையாயிரு. இனி ஒரு நாள் உன்னையும் பற்றி பிறரிடம் குறை கூறுவான். நம்மை குறை சொல்பவர்கள் மிக திறமசாலிகள் என்று நினைக்க வேண்டாம். குறை சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமசாலிகளாக இருக்கலாம். நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் உன்னை பற்றி குறை கூற 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை குறை கூறும் அளவிற்கு அவர்கள் நல்லவர்களும் அல்ல. அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோழையும் அல்ல. அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க கூடாத ஒரே தவறுதான் துரோகம். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள்தான். நண்பன் நேருக்கு நேர் சொல்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி நீ இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் விஷமோ அதிகம். உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு. வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவிடு. உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்தோடு மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி. 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவரே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். வாழ்வது கொஞ்சம் காலம்தான். அதில் போலியானவர்களோடு புழுங்கும் நேரமே அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டு விடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இப்பொழுதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படியான வாழ்வை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சும். நம்மள பிடிச்சு வைக்கவே முடியாது. போறவங்க எப்படி வேணுனாலும் என்ன வேணுனாலும் போகட்டும். இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எதில் தெரியுமா? யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாம் தான் இருக்கின்றோம் என்பதில்தான். சகோதர சகோதரிகளே, அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்துவிட்டு செல்வதே சரி. புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகத்தி பயணித்திடுங்கள். அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ள செய்யும். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறு குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல். தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்பொழுதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்தி கொள்கின்றோம். உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாடி வருகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயிரிச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட
அதை பெற்றுக்கொள்வதற்கு தயங்கு கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமா கதைப்பதோ எத்தனிக்க கூடும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. நம்மை யாரும் காயப்படுத்துவது இல்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சுழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதிரி தள்ளுவது சிறப்பு. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வதே நல்லது. வாழ்க்கையில் சிலர் எதற்காக வருகிறார்கள் என்றும் தெரியாது, சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள். தேவைக்கு மட்டும் உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் ரத்தம் குளித்துவிட்டு போகும் கொசுவே மேல். தேடிப்போய் பேசுவது தவறு இல்லை. தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பது இல்லை. அன்பும் அப்படிதான். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாயிருப்பார்கள், சிலர் காணல் நீரைப் போல் போலியாயிருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரைப் போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள், ஆனால் வேஷம் என்பது களையும் வரை நமக்குதான் தெரிவதே இல்லை. இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டும் பழகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துத்தான் செல்கின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகிச் சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கடக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உதிர்ந்து போறவங்க விரும்பாம போறாங்க, பிரிஞ்சு போறவங்க மறந்து விட்டு போறாங்க.
தள்ளி போறவங்க தவிர்த்து விட்டு போறாங்க, உணராமல் போறாங்க. இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போறாங்களா? மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்கம் முடிந்த பின் கிடைத்து எந்த பலனும் இல்லை. வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுத்துவதை காரணமும் அதே அன்புதான். நாம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நம்மை நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்புவை. நீ இழந்ததை விட தரமானதை தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். எச்சில் பட்ட வாழை இலைகள் தான் தூக்கி வீசப்படும். எவ்வளவு எச்சில் பட்டாலும் பணத்தை யாரும் தூக்கி வீச மாட்டார்கள். பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். எல்லோரையும் எல்லா நேரமும் பொறுத்து போகாதீர்கள். திசை திரும்பாத அம்புதான் ஆற்றல் கொண்டது, அதுவே இலக்கை அடையும். உங்கள் லட்சியத்திலிருந்து வலுவாதீர்கள். வாழ்க்கையே நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். அதில் ஒன்றுதான் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவிற்கு பழக வேண்டும் என்பது. சந்தோஷமாயிருக்க ஒரே வழி. எங்கே உங்களுக்கு மரியாதை குறைகின்றதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள். சிலவற்றில் தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே, முடிவுதான் முக்கியமானது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. இருப்பதை யாரும் பார்ப்பது இல்லை, இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றார்கள். இருப்பதோடு வாழ். உனக்கு வர வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். நிதானமாக யோசியுங்கள். நிதானத்தின் ஆழத்தில்தான் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒளிந்திருக்கின்றது. சில உறவுகள் உங்களை தூக்கியிருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். வாழ்ந்து காட்டுங்கள் உங்களை அவர்கள் தேடி வரும் அளவிற்கு. எழுந்து நில், தைரியமாக இரு, வலியுடன் எதிர்கொள். பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீது சுமந்து கொள். உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு. மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாதாக இருக்கட்டும். விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை, குறுகிக்கொண்டே செல்வது மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். தடைகள் வந்தால் துவண்டு விடக்கூடாது. உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் நன்மைக்காகவே அமையும். நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கை கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபெறு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம். எதையாவது இந்த பூமியில் விட்டு செல். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது.
சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது. வெற்றி வெறுமனமே உங்களை வந்தடைந்து விடாது. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெருமன உறுதியையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லா விதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம். நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம் இல்லாத வலிமைகளை பெற்றவைகளைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமை குணம் நமக்கானது அல்ல. அடிமைகளின் குணங்களாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் ஜடப்பொருள் என்றால் ஜடப்பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய். யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார். ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது. எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்து கொள்ள முடியும். நீ சுதந்திரமானாக இரு. ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். நல்ல எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரை அவை கருத்து வடிவில் மட்டும்தான் இருக்கும். உங்களின் நம்பிக்கை மற்றும் தொடர் உழைப்பை கொண்டுதான் அதை உண்மையாக மாற்ற முடியும். நீ எதை செய்தாலும் அதன் பொறுப்பு உனது. மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்துவிடு. ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். ஏனென்றால் இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கான ஒரே வழி. நீங்கள் அறிவை நோக்கி ஓடினால் வெற்றிகள் உங்களை நோக்கி ஓடி வரும். யாருடைய நம்பிக்கையும் சிதைக்கும் செயலை செய்துவிடாதீர்கள். முடியுமானால் அவர்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க வேண்டியதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது பல்கி பெருகி உங்களையே திரும்ப வந்தடையும். நன்மை தரும் நிழலிலும் நீரும் உங்களுக்கு தெய்வமாக இருந்தால் அவையும் தீயவைதான். அதுபோலவே உங்களின் உறவுகளின் நன்மைகளும் உங்களுக்கு துன்பம் தருமாயினில் அது தீயவைதான் என்பதை உணர்ந்து அதில் விலகியே இருங்கள். மனிதன் தனது வாழ்க்கையை தானே உருவாக்கி கொள்கிறான். தனக்கு தானே அமைத்து கொள்ளும் விதியை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல. மற்றவர்களிடம் சண்டையிடுவதினாலும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதினாலும் எந்த பயனும் இல்லை. நிலைமையை சீர்படுத்த அவை ஒருபோதும் நமக்கு உதவப் போவது இல்லை. செல்வம் பெருகி உள்ள காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து வறுமை உள்ள காலத்தில் எதற்கும் பணியாத துணிவு வேண்டும். தனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கும் அறிவாற்றலை பயன்படுத்தாமல் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புகிற அவனை மன்னிப்பதை விட தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தி எதையும் நம்பாமல் இருக்கும் ஒருவனை கடவுள் எளிதாக மன்னித்து விடுவார். தான் தனியாக இருந்து பலருடைய பதவியை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவனை விட அறிவில்லாதவனாக கருதப்படுவான். வாழ்வில் நீ அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே நல்லதை நினை, நல்லதே நடக்கும். மன நிம்மதி ஒன்றே மனிதனுக்கு அவசியம். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே. வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. மழை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. பார்வையில் பார், இந்த உலகம் அழகானது. பழகிப்பார், இந்த உலகம்
போலியானது. கோவப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையாக கடைப்பிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. மதிக்கும் இடத்தில் பணிந்து நில், மதிக்காத இடத்தில் துணிந்து நில். மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கூட தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டிய காலத்தில் செய். ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் நீ இருக்கின்றாய். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள். எதிர்காலத்தை நினைத்து கனவு காண். ஆனால் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக வாழ். என்னடா வாழ்க்கை என்று எப்போது எல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் கடந்து போகும். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவது இல்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். வாழ்வில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும். சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது, வெற்றி தலைக்கு என்றும் போகக்கூடாது. சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும். வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் வாழ்க்கை மாறி போகும். அழாத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் வாழ்க்கை. என்றும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது எண்ணம் போல் வாழ்க்கை. உருளும் உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை. முடிந்தவரை நாம் நிலையாக இருக்க முயல்வோம். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே, அதுவே உன் பெரும் தவறாகிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் இருக்கும். போலியான நபர்களை கண்டறிய நீ கொடுத்த விலையாகும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை. கடந்த காலம் உன் தலையில் உள்ளது, எதிர்காலம் உன் கையில் உள்ளது. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும், ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும். விதி ஏதோ ஒரு சூழலில் நீ வீழ்ந்து விட்டால் அதுவல்ல விதி. விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தான் நிமிர்ந்து நிற்கிறது பார் ஆழமரம், அதுவே விதி. யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே, அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும். நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும்தான், யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. நாம் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை. தானமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, நம் மனதின் நாளத்திலிருந்து முழுமையாக கொடுக்காதவரை அதன் சிறப்பு தெரிவதில்லை. வாழ்க்கை தத்துவம். அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர். செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நழுவவிடக்கூடாதது வாய்ப்பு. நம்முடன் வருவது புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது ஒன்று நட்பு. மிக மிக நாள் இன்று மிகப்பெரிய தேவை அன்பு. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் காணல். மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. இவற்றை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். யார் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே, பின்பு அதுவே உன்னை வீழ்த்திவிடும்.
அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்புக்குள் உரிய இடத்தில் வாழ்க்கை செழிக்கும். எது தர்மம் எது அதர்மம் என்பதை எளிதில் கண்டறிய முடியவில்லையா? அதற்கு ஒரு பதில் சூழ்நிலைகளே. அதற்கு சரியான தீர்வு. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் சூட்சமங்களை எளிதில் கண்டறியலாம். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நன்மையில்தான் முடியும். அகிலத்தின் நனத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அன்பிற்கு மட்டுமே உண்டு. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. பெண்களின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் தான் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவன் பெண்களுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. ஒரு பெண்ணுடைய அழுகையின் உச்சம்தான்